السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அவனிடத்திலே நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடமாக இருக்கின்றது. இதில் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் பரிசாக இருக்கக்கூடிய சொர்க்கச் சோலைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் ஏராளமான நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில் சோனத்தை எதிர்பார்க்கின்றார்னு சொன்னால் அவரிடத்திலே மிக அடிப்படையான சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத் சனுத்ஹிலுஹும் ஜன்னாத். யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நாம் சொர்க்க சோலைகளில் நுழையச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கை என்பது முதல் அடிப்படை. அடுத்த அடிப்படையாக இருக்கக்கூடியது நற்காரியங்களை அவர்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நன்மையை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் மூலமாக இறை அடியார்களுக்கு உணர்த்துகின்றான். நற்காரியங்கள் ஒருவர் செய்யும் போது அவருடைய எண்ண ஓட்டம் என்னன்னு சொன்னால், இந்த காரியத்தை நாம் செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு பகரமாக எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவரும் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக எல்லா காரியங்களையும் அதிகமாக நேசித்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிகமாக வலியுறுத்துகின்றார்கள். இந்த நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் இறை அடியார்கள் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே 186ஆவதாக வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ஃபகிதைல் லைலின் முதலின். இருளை போன்று சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் வருவதற்கு முன்னால், அப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மையான காரியங்கள் நீங்கள் போட்டியிட்டு கொள்ளுங்கள். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் அவ் யும்சி காஃபிரன் அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால், காலை பொழுதில் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர்கள் மாலையில் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவார்கள். மாலையில் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர்கள் காலை பொழுதை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவார்கள். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது மனிதர்கள் உலக செல்வங்களுக்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தையே விற்றுவிடுவார்கள். அது மாதிரியான ஒரு குழப்பமான இருள் நிறைந்த காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய விஷயத்தில் நன்மையான காரியங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை நீங்கள் விரைந்து செயல்படுத்துங்கள், அதில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இதை அழகான முறையிலே விளக்கி வலியுறுத்தி சொல்கின்றார்கள். இந்த நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம். உதாரணமாக தொழுகை, நோன்பு போன்ற இன்னபிற காரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம உலக வாழ்க்கையில் அதிகமாக செய்கின்றோம். தொழுகையின் மூலமாக நன்மை கிடைக்கும், மாற்று கருத்து கிடையாது. நாம் அவசியம் செய்ய வேண்டும். நோன்பு நோக்கின்றோம், அவசியம் செய்ய வேண்டும். இன்னபிற எதிரெல்லாம் நாம் கவனம் செலுத்துகின்றோமோ எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் இது மாதிரியான பெரிய விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடிய இறை அடியார்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ஆர்வமாக இருக்கின்றார்களா? ஏராளமான காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதரர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். இது மாதிரியான காரியங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற முடியும் என்று அற்பமான விஷயமாகத்தான் இருக்கும். பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய அளவிற்கு, பெரிய விஷயங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய அளவிற்கு
இது மாதிரியான சின்ன விஷயங்களை நாம் ஆர்வம் காட்டுகின்றோமா என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலான இறை நம்பிக்கையாளர்கள், பெரும்பாலான சகோதர சகோதரனுடைய நிலைமை இது மாதிரியான காரியங்களில் மிக மிக ஆர்வம் குறைவானவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று முஸ்லிமிலே 5122 வரக்கூடிய செய்தி அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்கள்ல எதையுமே நீங்கள் அற்பமானதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். வலவ் அன் தல்க அஹாக பி வஜிஹி தல்கின், உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோட பார்ப்பதாக இருந்தாலும் சரிதான், அதுவும் நன்மையான காரியம்தான். இது மாதிரியான விஷயங்கள்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நன்மை என்று வருகின்ற போது எதையுமே நீங்கள் அற்பமானதாக எண்ணிவிட வேண்டாம். இதெல்லாம் சின்ன ஒரு விஷயம்தானே, இதுல என்ன அதிகமா நன்மைகள் இருக்கவா போகுது, இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரண விஷயம்தானே என்று எந்த ஒரு நன்மையிலும் நீங்கள் அலட்சியமாக இருந்து விட வேண்டாம், அற்பமானதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். எந்த அளவுக்கு ஒரு சகோதரன் நீங்க பாக்குறீங்க, அவனை பார்க்கும்போது மலர்ந்த முகத்தோட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நன்மையை வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். இன்றைக்கு நாம வாழக்கூடிய காலத்துல எதையெல்லாம் நாம் அற்பமானது என்று நினைக்கின்றோமோ அதிலெல்லாம் மார்க்கம் அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றது. அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்கி கொடுக்கின்றான் என்று ஏராளமான விஷயங்களை, சின்னஞ்சிறு விஷயங்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அதுல நாம ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்று சொன்னால், சஹீஹ் புகாரியிலே 246 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணன் பெருமான் அறிவிக்கின்றார்கள், யுமீத்துல் அதா அனி தரீகி சதகா, பாதையில் தொல்லை தரக்கூடிய பொருள் நீங்கள் அகற்றினால் சதகா, அது உங்களுக்கு தர்மமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பாதையில் நாம நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு வாகனத்துல போறோம், தொல்லை தரக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குது, இந்த பொருளின் மூலமாக பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் இதை பின்னால் வரக்கூடியவர்கள் இதை மிதிச்சிட்டாங்க, இதில் அடிபட்டாங்கன்னு சொன்னா அதிகமான பாதிப்பு ஏற்படும் என்று உங்களுக்கு விளங்குது, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, இதில் என்ன ஒரு நன்மை இருக்கவா போகுது என்று நீங்க அற்பமா நினைச்சிட வேண்டாம். பாதையில் தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்க அகற்றி போட்டீங்கன்னு சொன்னா அதை மார்க்கம் சொல்லுகின்றது சதகா, அது உங்களுக்கு தர்மமாகும், தர்மம் செய்தாலும் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை போன்ற ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இது மாதிரியான காரியங்களை நாம் வாழக்கூடிய நேரத்தில் தினமும் சந்திக்கிறோமா இல்லையா? தினமும் நாம பாதையை பயன்படுத்துறோம், ரோட்ல வாகனத்தை ஓட்டிட்டு போறோம். அது மாதிரியான நேரங்கள்ல இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே என்று நீங்கள் யாரும் அலட்சியம் செய்து விட வேண்டாம், அற்பமானதாக எண்ணிவிட வேண்டாம். அதை நீங்க எடுத்து நீங்க ஓரமா போட்டீங்கன்னு சொன்னா அதில் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் இருக்கின்றது என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்த விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னா, புகாரியிலே 2989 வரக்கூடிய செய்தி, அல் கலிமத்து தையிபத்து சதகா, ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கின்றாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவது சதகா, அதுவும் தர்மமாகும். வார்த்தைகள் என்பது நல்ல வார்த்தைகளா இருக்கணும் வாழக்கூடிய சூழ்நிலையில. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான சகோதர சகோதரிகளை பார்த்தோம்னு சொன்னா வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் தான், அசிங்கமான வார்த்தைகளை. கடந்த காலத்தில் அதையெல்லாம் பேசும்போது ரொம்ப அருவருப்பான வார்த்தைகளாக தான் பார்த்துருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி உலகம் மாறி இருக்குன்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை என்ற எண்ணமே இல்லாத அளவிற்கு அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக வாயை திறந்தாலே இந்த அளவுக்கு ஒரு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, பிறர் பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறத பார்க்குறோம். அதுல குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பிறரை பார்த்து அழைக்கும் போது கூட, சக நண்பர்களை கூப்பிடும் போது கூட ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவார்களா என்று மற்றவர்கள் இருக்கலாம். மறுமையினுடைய வெற்றி எதிர்பார்த்து பயணிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறை அடையாள கவனமா இருக்க வேண்டுமா இல்லையா? எந்த விதமான ஒரு கவனமும் இல்லாமல் இது எல்லாம் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொண்டு பிறரை கூப்பிடும் போது கூட அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கால சூழ்நிலை மாறி இருக்குதா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய அண்ணன் பெருமாள் அழகான முறை சொல்றாங்க, அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அந்த நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா சர்வசாதாரணமா எடுத்துக்கிட மாட்டான். அது மாதிரியான வார்த்தைகளை ஒரு இறை அடியான் பயன்படுத்தும் போது அதை அல்லாஹ் நன்மையாக பதிவு செய்கின்றான். எந்த அளவுக்கு
தர்மம் செய்தால் எந்த அளவிற்கு ஒரு நன்மை இருக்குமோ அதை போன்ற ஒரு நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இதையெல்லாம் நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் மார்க்கம் நன்மையை கொடுக்கும். சாதாரண ஒரு விஷயம் தானே. ஒரு பாதையில கிடக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றி போடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனை பார்க்கும்போது மலர்ந்த முகத்தோட பார்ப்பதாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கென்று நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யணும், நேர காலத்தை எல்லாம் அதுக்காக ஒதுக்கணும், அதுக்குன்னு உட்கார்ந்து எப்படி செய்யறது என்று ஆலோசிக்கணும், மசூரா செய்யணும். எந்த விதமான சிரமமும் கிடையாது. சர்வ சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம். அப்ப இது மாதிரியான காரியங்களை நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி நாம் கவனம் செலுத்தி நாம் செய்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் இதற்கெல்லாம் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பான் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அடுத்த விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து ஒருவன் ஒரு இறை அடியான் திக்ர் செய்தான் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் அதிகமாக நன்மைகளை கொடுக்கின்றான். புகாரியிலே 7563 வரக்கூடிய செய்தி, கலிமத்தானி 2 வார்த்தைகள் இருக்கின்றது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அந்த 2 வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய 2 வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலன் நிசான், சொல்வதற்கு நாவுக்கு எளிமையான வார்த்தைகள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. என்னடா இதை நாம பேசணும்னு நாம மனப்பாடம் செய்ய நினைக்கிறோம், மனப்பாடமே ஆக மாட்டேங்குதே, வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குதே என்று சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹஃபீஃபத்தானி அலன் நிசான், நாவுக்கு மிக எளிமையான வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையிலே மீசான் தராசிலே அதிகமான எடையுடைய வார்த்தைகள் இதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லிவிட்டு சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த 2 வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். இது ரொம்ப பாரதூரமான விஷயமா சொல்வதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு முடியாத விஷயங்களா? பல கண்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம மனப்பாடம் பண்றோம். ஆனால் இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடமாக செய்து நீங்கள் அதிகமாக நீங்கள் திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் போற்றி புகழ்ந்தீர்கள் என்று சொன்னால், இது எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னார்? ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளிலேயே அதிகமான விருப்பமுடைய வார்த்தைகள், நாவிற்கு பேசக்கூடிய வார்த்தைகளிலேயே மிகவும் இலகுவான வார்த்தைகள், கஷ்டமெல்லாம் கிடையாது. மிக முக்கியமானதுன்னு சொன்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது நாம செய்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு தராசில் ஒரு தட்டில் வைப்பான், நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் ஒரு தட்டில் வைப்பான். அப்ப நன்மையினுடைய தட்டினடை கணக்க வேண்டுமா இல்லையா? அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுவது இந்த 2 வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, மீசான் தராசில் அதிகமான எடையுள்ள வார்த்தைகள் இந்த 2 வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்ல இது தெரியாம யாராவது இருப்போமா? பெரும்பாலான மக்கள் இதை நம்ம தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் அன்றாடம் இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோமா? தினமும் எல்லாம் எவ்வளவு காலங்களை கொடுக்குறோம், நேரங்களை கொடுக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நாம இந்த நாவை கொண்டு பேசுகின்றோமே. இது மாதிரியான வார்த்தைகளை ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சொல்லுவோம்? அதிகமா சொல்ல வேண்டுமா? நமக்காக சொல்லணுமா இல்லையா? அப்படி அதிகமாக இந்த 2 வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக நாளை மறுமையில் நம்முடைய நன்மையினுடைய எடை கணக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நாம அவசியமானதாக பார்க்கின்றோமா, அற்பமானதா பார்க்கிறோமா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நாம் எடுத்துக்கொண்டு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் பயணிக்கிறோமா இல்லையா? அப்படி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமற்று இருந்து விட வேண்டாம், அற்பமானதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்ன செய்தி தான் புகாரியில 7563 வரக்கூடிய செய்தியா இருக்குது. இதையும் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த 2 வார்த்தைகளை நாம் அதிகமாக நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, புகாரியிலே 12வது வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லுவதனால் உங்களுக்கு அதிகமான நன்மை இருக்கின்றது. அது மட்டுமல்லாம இஸ்லாத்தில் அதிகமான ஒரு சிறந்த ஒரு காரியமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைர், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்திலேயே ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது, ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கின்றாங்க, உத்இமுத் தஆம், நீங்கள் தேவையுடையவருக்கு நீங்கள் உணவளியுங்கள், தக்ரவு சலாம், அதிகமாக நீங்கள் சலாம் சொல்லுங்கள். யாருக்கு அதிகமா சலாம் சொல்லணும்? அலாமன் அரஃப்த வமல் லம் தஅரிஃப, அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லாதீங்க. தெரிஞ்ச சகோதரரா இருக்கிறாரு, பார்த்தவன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லணும், எல்லாரையும் பார்த்தா சொல்லணும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்க நம்ம கவனமா இருக்கிறோமா? ஒரு சலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு முஸ்லீமான அடியாருன்னு தெரியுது,
தெரிந்தால் நாம் என்ன செய்யணும்? முந்திக்கொண்டு சலாம் சொல்ல வேண்டுமா இல்லையா? அப்படி நாம் சலாம் சொல்வதன் மூலமாக இதற்கு அல்லாஹ் நன்மைகளையும் கொடுக்கின்றான். இது இஸ்லாத்திலேயே சிறந்த ஒரு காரியமா ரசூல்லா சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறோமா? பார்த்து கொண்டே இருப்பார்கள், யாரு முந்தி சலாம் சொல்றது, சலாம் சொல்றத கூட முழுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லணுமா இல்லையா? அவர் சலாம் தான் சொல்றாரா வேற எதுவும் சொல்றாரான்னு சொல்லி அவருடைய செய்கைகளை வைத்தான் நாம தெரிஞ்சுக்கணும். சலாம் சொல்லும்போது ஒரு தலைவர் ஆட்டுவாங்க, ஓ இவர் சலாம் தான் சொல்றாருன்னு சொல்லி பதில் சலாம் சொல்ல வேண்டிய நிலைமைதான் இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் சலாம் சொல்லும் போது யாராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி, நீங்கள் முந்திக்கொண்டு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். இது இன்னொரு செய்தியின் மூலம் நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமீதியில 2689 வரக்கூடிய செய்தி, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வருகின்றார். வந்த மனிதர் சபையோருக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு வந்து அமர்ந்து விடுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர் 10 நன்மைகளை அடைந்து விட்டார். அதற்கு பிறகு ஒரு மனிதர் வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதர் 20 நன்மைகளை அடைந்து விட்டார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற முழுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லிவிட்டு வந்து அமர்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் 30 நன்மைகளை அடைந்து விட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொல்றதுக்கு ரொம்ப சிரமப்படணுமா? அதற்கு நம்ம நேரத்தை நம்ம செலவு பண்ணணுமா? எந்த ஒரு சிரமமான காரியமும் கிடையாது. இதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயமா பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. மார்க்கம் எதையெல்லாம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய என்று சொல்கின்றதோ அதையெல்லாம் இன்றைக்கு நாம கால சூழ்நிலை எப்படி மாத்திக்கிட்டோம்னு சொன்னா, எல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் தானே. எதையெல்லாம் நாம சர்வசாதாரணம் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்று நினைக்கின்றோமோ அதில் நீங்கள் கவனமற்று இருந்து விடக் கூடாது. அதிகமான கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கின்றார்கள். என்ன காரணம் சொன்னா, இந்த நன்மைகள் தான் நாளை மறுமைக்கு நமக்கு கூட வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த நன்மை என்ற விஷயத்தில் நீங்கள் கவனமற்று இருந்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான். தர்மம் செய்யறோம்னு சொன்னா, பொருளாதாரத்தை அதிகமா வாரி வழங்கினால் அதற்கு ஏற்றார் போன்ற நன்மை அல்லாஹ் கொடுப்பா, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மார்க்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இத்தகின் நார், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், வலவு பிஷ்யக்கு தம்ரத், பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டை கொண்டாவது நீங்க உங்களை நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரசூலா சொல்லி காமிக்கின்றாங்க, ஃபயில்லம் தஜிது ஃபி கலிமத்தின் தையிபத்தின், அழகான நல்ல வார்த்தைகளை கொண்டாவது உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். எதையுமே நீங்க சாதாரணமா எடுத்துக்கிடாதீங்க. ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டு இன்னைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் பார்த்தோன்னு சொன்னா அதிகமான பேரித்தம்பளங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் அதை கூட நீங்கள் சர்வசாதாரணமா எடுத்து விட வேண்டாம். பேரித்தம்பளத்தினுடைய துண்டை கொண்டாவது நீங்கள் உங்களை நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள், அல்லது நல்ல வார்த்தைகள் மூலமாவது நீங்கள் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்கள், நேரம் குறைவா இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் செய்ய முடியும். அதற்கென்று அதிகமான முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான காரியங்கள் தான். அது மாதிரியான காரியங்களை விஷயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். இந்த நன்மை இல்லாமல் நாளை மறுமையில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகாக தெளிவாக பதிவு செய்கின்றான், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, யாருடைய நன்மையினுடைய எடை நாளை மறுமையில் கனத்து விட்டதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர்கள் திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையில் இருப்பார். யாரு திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பாரு? நன்மையினுடைய தட்டினுடைய எடை கனக்க வேண்டும். நன்மை இருக்கும், நன்மை இல்லாத மனிதர்கள் கிடையாது. நன்மை அதிகமாக செய்ய வேண்டும். அந்த நன்மையினுடைய எடை என்பது நாளை மறுமையில் அல்லாஹ் நிற்கும் போது கனமானதாக இருக்க வேண்டும். நன்மையினுடைய தட்டின் எடை கீழே இறங்க வேண்டும். அவ்வாறு இறங்கிவிட்டால் தப்பித்து விட்டார். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர் திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பார். ஒருவேளை நாம நன்மையெல்லாம் நாம் சம்பாதிச்சிருப்போம், தொழுதிருப்போம், நோன்பு வச்சிருப்போம், நம்மால இயன்ற காரியங்களை செஞ்சிருப்போம். அதே மாதிரி பாவமான காரியங்களும் செய்வோமா இல்லையா? அந்த பாவமான காரியங்களை செய்ததன் மூலமாக நம்முடைய தீமைகளின் எடை கனத்து விட்டால்
வா அம்மா மன் ஹஃபத் மவாசீனுகோ, நன்மை ஒரு தட்டுல இருக்கும், ஆனால் தீமை கொஞ்சம் அதிகமாயிருச்சு, தீமையினுடைய தட்டு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. இத்தனை நன்மைகள் இருக்குமா இல்லையா? எல்லாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தனை நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் செல்லக்கூடியது ஹாவியா ஒமா அதிராக்கம் ஆகியா நாரும் ஹாமி. எப்படிப்பட்டது தெரியுமா? சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு. எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். நன்மைகளை நாம் குறைவாக செய்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியானதாக ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம ரொம்ப அலட்சியமா இருக்கோம். நம்ம தான் தொழுகின்றோமே, நாம தான் நோன்பு நோக்குறோமே, யார் யாரெல்லாமோ தருதலையா சுத்திட்டு இருக்கிறாங்க, நாம தொழுது கொண்டு இருக்கத்தானே செய்கிறோம் என்று நாம எண்ணிவிடக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஆர்வம் காட்டணும். பள்ளிவாசலுக்கு தொழக்கூடிய நபரா இருக்கிறோம்னு சொன்னா பாங்கு சொல்வதில் ஆர்வம் காட்டுறோமா, அலட்சியமா பாக்குறோமா? இக்காமத்து சொல்றதுல ஆர்வம் காட்டுறோமா, அலட்சியமா பாக்குறோமா? முதல் சஃபுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த ஒரு முதல் சஃபை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றாங்க, மலக்குமார்களால் அலங்கரிக்கப்படக்கூடிய சஃபா இருக்குத, முதல் சஃபுக்கு போட்டி போட்டு வரமா, நாம அதுல அலட்சியமா இருக்கிறோமா? எல்லாத்திலையும் நாம ஒரு கவனமா இருக்க வேண்டுமா இல்லையா? எதிலெல்லாம் நாம் கவனக்குறைவாக இருக்கின்றோமோ அதன் மூலமாக நாளை நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதாக ஆகிவிடக் கூடாது. அப்ப எதுவெல்லாம் நாம் அற்பமாக பார்க்கின்றோமோ அதை இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் சின்ன ஒரு விஷயம் என்று நாம் நினைத்து விடாமல், எதை மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகின்றதோ அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆர்வம் கொண்டவர்களாக, இந்த நன்மையான காரியங்களில் நாம் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக, அப்படிதான் அல்லாஹ் சொல்றாங்க, பாதிரு, நீங்கள் போட்டியிடுங்கள், நன்மையான காரியங்கள் நீங்க போட்டி போடுங்க. எதுல நீங்க போட்டி போடுறோம்? எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத உலக விஷயங்களுக்காக வேண்டி எல்லா வகையிலையும் போட்டி போடுறோம், பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மார்க்கம், நீங்க நன்மையிலே போட்டி போடுங்க, இறையச்சத்துல போட்டி போடுங்க. அப்ப இது மாதிரியான நன்மையான காரியங்களில் நாம் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போன்று திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அடைவதற்காக வேண்டி இவ்வுலக வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் முழு கவனத்தோடு செயல்படுவோமாக என்ற ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே மறுமையினுடைய வாழ்க்கையை நோக்கி இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய நாம், இந்த மறுமையினுடைய வெற்றிக்கு எதுவெல்லாம் இடையூறாக இருக்குமோ, நம்முடைய நன்மைகளை குளிதோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த எல்லா காரியங்களை விட்டும் நாம் நம்மை முழுமையாக தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏராளமான அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில நாம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரங்களை நன்மையான காரியங்களை செய்வதில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும், அதில் அதிகமான ஆர்வம் காட்டணும். ஆனால் மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப மனவேதனைப்படக்கூடிய அளவிற்கு, ரொம்ப கவலைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. என்ன காரணம்னு சொன்னா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல முழுக்க முழுக்க அதிலேயே மூழ்கி கிடைக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னா பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று பொருளாதாரத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. இன்னும் ஓய்வு இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்து சொன்னா அந்த மாதிரியான ஓய்வு நேரங்கள்லையாவது நன்மையான காரியங்களை செய்யறாங்களாம் பார்த்தா சொன்னா அதுல எதுவெல்லாம் இன்றைக்கு பலா முசீபத்தா இருக்குதோ அதுல இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறத பார்க்கிறோம். அதுல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொலைக்காட்சிகள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா குடும்பத்தினுடைய அந்த கட்டமைப்பை குலைக்கக்கூடிய ஏராளமான நிகழ்ச்சிகளை இன்றைக்கு தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த காலங்களில் தொலைக்காட்சி இருந்துச்சு, சினிமாக்கள் இருந்துச்சு, அது மாதிரியான நிலைமையெல்லாம் இன்றைக்கு கிடையாது. உலகத்திலேயே நாட்டில் இருக்கக்கூடியவர்களையே தலை சிறந்த வேலை வெட்டி இல்லாத வீணானவர்கள் யார் இருப்பாங்களோ அவங்கள ஒரு 20 பேரை தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து தேர்ந்து பொறுக்கி எடுத்து கொண்டு போட்டு வைத்து ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸ் என்ற பேர்ல நடத்தப்படுது. அதுல ஏராளமான அனாச்சாரங்கள், ஏராளமான அசிங்கங்கள், பேசக்கூடிய பேச்சா இருந்தாலும் சரி, அதுல நான் உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல வாழக்கூடிய முஸ்லிம் மஹல்லாக்கள்ல பெரும்பாலான வீடுகள்ல தொலைக்காட்சியை திறந்து வைத்துக் கொண்டு அது என்னமோ பெரிய ஒரு நன்மையான காரியம் மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏகத்துவத்தை உணர்ந்த மக்களா இருக்கிறவங்க கொஞ்சம்
விழிப்புணர்வோடு இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நாம சர்வசாதாரணமா நினைக்கிறோம். ஆனால் இதுல நாம நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம நேரத்தை வீணெடுத்தோம் என்று சொன்னால் நாளை மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி இதெல்லாம் தள்ளக்கூடிய காரியங்கள். ரொம்ப கவனமா இருக்கும். நாளை மறுமையில நரகத்தில கிடக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு கேள்வி நாம கேட்போம். அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்லி காமிக்கிறோம். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற இந்த நரகத்திலே உங்களை கொண்டு சேர்த்தது எது என்று அவரிடத்திலே கேட்கப்படும். அவர்கள் பதில் சொல்வார்கள். ரொம்ப ரொம்ப நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பதில். அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நக்குல முசல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தொழாதவர்களாக இருந்தோம். வலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக நாங்கள் இருந்தோம். அடுத்த பதில கவனமா கேளுங்க. வக்குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், உலகத்தில் சில மக்கள் வீணான காரியங்கள் மூழ்கி கிடந்தார்கள், அவர்களோடு சேர்ந்த நாங்களும் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம் என்ற பதிலை அவர்கள் நாளை சொல்வார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுடைய வார்த்தைகள். நேரத்தை வீணெடுத்தோம் என்று சொன்னால் எது நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லையோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்காக வேண்டி நாம் இது மாதிரியான காரியங்களில், இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் தானே. வீட்டில் மனைவி பார்க்கிறான்னு சொன்னா கணவர் தடுக்கணும், இது பாரதூரமான விஷயம். பிள்ளைகள் பார்க்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோர் தடுக்கணும். நன்மையான காரியங்களை ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை நாம் தடுக்க வேண்டும். எந்த அளவா இருந்தாலும் சரி, சின்ன அளவா இருந்தாலும் சரிதான். அலட்சியமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை நம்முடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாதாக ஆகிவிடும். அந்த மாதிரியான வழிகேடுகள் நிறைந்த விஷயங்களாக இது மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நேரங்களை நன்மையான காரியங்களில் செலவிடுவதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரை நன்மையான காரியங்களை செய்வது நோக்கி நாம் தள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவுறுத்திக் கொண்டு, அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக ஏராளமான நன்மையான காரியங்கள் செய்யப்படுகின்றது. இந்த நன்மையான காரியங்களில் நாம் நம்மை அதிகமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். தாவா களத்திற்கு அதிகமான மக்கள் தேவைப்படுகின்றார்கள். அசத்தியத்திலே ஏராளமான மக்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள். மார்க்கம் என்று நம்பி பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம்மை மட்டும் தற்காத்துக் கொண்டால் போதுமானது என்று மார்க்கம் சொல்லவில்லை. யாரெல்லாம் அது மாதிரியான காரியம் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் நாம் சென்று தடுக்க வேண்டும். பள்ளிவாசல்ல ஒரு மார்க்கம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுதுன்னு சொன்னால் அதில் நாம் அதிகமாக நாம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.